சரி வேற வழியே இல்ல 2 தான் சாப்பிடணும் சர்வைவல்க்குனா? मेंदू वड़ा है, மசால் வடை. मेंदू वड़ा. மெந்து வடை. ஓகே. மசால் வடை. மசாலா தாங்க நமக்கு. பருப்பு வடை தானா? ஓகே. Parpa, that goal wala, हाँ. that some this, Yeah. no ote. No ote. that no ote wala. myself. English. இதுக்கு மேல முடியாது. இதுக்கு மேல. கொடுங்க ப்ளீஸ் கொடுங்க. தோல்வியை ஏத்துக்கிறேன். ஏன் பையா ஐ லவ் னு இங்கிலீஷ்ல கேக்குறீங்க? நான் என்ன சொன்னேன்? நான் கேப்பேன் நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி குடிச்சுக்கலாம். அப்படி நான் கிடையாது. லைட்டா உங்களுக்கா குடிச்சு. ஃபாஸ்டா சொல்லல. ஆமாவா இல்லையா சொல்லணும். ஐயோ சொன்னீங்கன்னா இல்ல இருந்து தப்பிச்சிடலாம் ஸ்ருஷ்டி. நான் உங்களை காப்பாத்த பாக்குறேன். But you asked 3 questions. ஒரு question தானா அது? வணக்கம் வணக்கம் ரெண்டு பேருக்கும் இனிய மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் வந்து சூப்பரா இருக்கேன். எக்ஸ்ட்ரா மேக்கப் வந்து உங்களுக்காகவே நான் போட்டிருக்கேன். பியூட்டிஃபுல்லா இருக்கு. எஸ். அண்ட் டைரக்டர் சார் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. எப்படி பயங்கர நர்வஸா இருக்கா? எக்ஸைட்டடா இருக்கா? உங்களோட மூவி மகா சேனா ரிலீஸ் ஆயிருக்கு. அதான் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து போய் பாத்தீங்களா? தியேட்டர் விசிட்லாம் போய் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம்? உண்மையாவே பீப்புள்ஸ் இவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் மீடியா சோஷியல் மீடியா ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. அண்ட் ஸ்ருஷ்டி நீங்க சொல்லுங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? உங்களோட மூவி மகா சேனா ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்தா தெரியல டீஷர்ட்டோட வந்திருக்கேன். so happy. ஓகே. excited and ஆடியன்ஸோட லவ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யா. சோ நீங்க போய் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் டே? அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அப்படியே உணர்ந்தீங்களா தியேட்டர்ல? we actually went as a team. பார்த்தோம். and we are receiving the what we expected. ஓகே. அண்ட் அதே மாதிரி நான் போய் பார்க்க போறேன் ஃபேமிலியோட இந்த வீக்கெண்ட். அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து உங்களை வேற கெட்டப்ல பார்க்குறோம் ஸ்ருஷ்டி. டோட்டலா டிஃப்ரெண்டான கெட்டப். அந்த அட்டையரா இருக்கட்டும், ஒரு கிராமத்து பெண்ணாவே வந்து நீங்க மாறி இருக்கீங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு எப்படி டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாரு? அது இம்ப்ரெஸ் வந்து his narrations. he has a full actually he has a 2 bounce script. so அதனால he explain everything in briefly. so அத பண்ணதுன்னா we'll get a lot of like ideas கிடைக்கும். and plus he gives a lot of references because he is movie lover. he is like a big movie buff. so நிறைய மூவி பார்த்திருப்பாரு. so he has a lot of n number of references. so அத கொடுக்கும்போது it's easy enough like what he wants. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஆக்சுவலி வந்து திருப்பியும் வந்து நான் சிஸ்டியை கொடுத்துருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நிறைய டிராவல் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு போல்டான கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு நடிச்சதில்ல. நல்லா சாரீஸ்லாம் கட்டிட்டு இது மாதிரி சண்டை போட்டு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமா நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு. அது நிறைய நடிச்சிருக்காங்க. வாங்கின சார் கிட்ட அடம் இல்ல அடம் பிடிச்சி வாங்கல. அவங்கள நான் எழுதி வச்சிருந்தேன். பட் இது வந்து அவங்க என்ன சொன்னாங்க, எங்க ஆக்ஷன் மட்டும் இல்ல இங்க ஆக்ஷன் ஆயிருந்தாங்க. அதனால இல்ல ஆக்சுவலி நல்லா பண்ணாங்க ஆக்ஷன். நான் பயந்தேன் ஆக்சுவலி. இவங்களை பார்த்தாலே எல்லாமே சிரிக்கிறாங்க. இவங்க நல்ல ரொம்ப ஜாலியான டைப்பா இருக்காங்களே, ஆடியன்ஸ் ஒரு வேளை நம்ம ஆக்ஷன் எடுபடலாம் சிரிச்சிருவாங்களே, அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். பட் பக்கா அந்த கேரக்டருக்குள்ள போனா சிஸ்டியா அந்த கேரக்டரை பார்க்கலாம். ஸோ பொம்மி தான், சிஸ்டி கிடையாது, பொம்மி. பொம்மி நல்லா ஸ்ட்ராங்காக டைலாக் பேசுறதா இருக்கட்டும். கிளைமேக்ஸில் ஒரு இவங்க தான் ஒரு லூப், இவங்க தான் அந்த ஒரு வெப்பன் ஒன்று கிராஸ் பண்ணி கொடுப்பாங்க அவங்க அந்த வில்லனை இது பண்ணுறதுக்கு. அந்த சீனில் நான் எடுக்கும் போது கூட யோசிக்கல அவங்க கண்ணில் அவ்வளோ ரியாக்ஷன் வருமானு. ஒரு வெப்பனை கொண்டு போய் பாஸ் பண்ணணும். அதில் ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கணும். என் ஹஸ்பண்டை காப்பாற்றணும், என் ஊரை காப்பாற்றணுங்கிற கனெக்டில் இருக்கணும். இதெல்லாம் அவங்க பேலன்ஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருப்பாங்க அவங்களாம் ஒன்று. ஐயோ கடவுள், நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் மானிட்டரில் பார்க்கும்போது யோசிப்பேன், சிஸ்டி ஓடி வரா சீக்க மாட்டேன். சரி, நான் ஆடியன்ஸை தான் பார்ப்பேன். ஆனால் அது உண்மையாகவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனால நிறைய அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. இப்போ எந்தளவு வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இப்போ வந்து யோகி பாபு சாருக்கு எந்தளவு அப்ரிஷியேஷன் கிடைக்குதோ, இவர் ஜான் விஜய் சாருக்கு எப்படி கிடைக்குதோ, அதை விட இவ்வளோ எதிர்பார்க்க யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சாரீ கட்டிட்டு இது மாதிரி ஒரு மலைவாழ் பொண்ணா இவர் போல்டான ஒரு கேரக்டர் சிஸ்டி பண்ணுவாங்களாம் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ சிஸ்டிக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் நான் நினைக்கிறேன். விமல் சார் அவரோட வந்து நடிக்கும் போது எப்படி இருந்தது? ஏன்னா சோஷியல் மீடியால அவர் எப்போதுமே ட்ரெண்ட் ஆவார். அவரோட வீடியோஸ் வந்தாலே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து விமல் அவர்களோட வீடியோ வந்துடுச்சு அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. செல்லமா ஆடியன்ஸ் வந்து அவர் கேலக்ஸி ஸ்டார்னு வேற கூப்பிடுறாங்க. சோ அவரோட நடிச்ச அந்த அனுபவம் எப்படி இருந்தது? I'll tell you something. விமல் சருக்கு வந்து I'm a huge fan of விமல் சார். because அவங்களோட பாடி ஆஃப் ஒர்க்கே அவ்வளோ டீப், லைக் எல்லா ஃபிலிம் ஹிட் ஃபிலிம் பார்த்தானா குவாலிட்டியான ஃபிலிம். இஸ் அமேசிங் ஆக்டர், வி ஆல் நோ தட். பட் எனக்கு வந்து தட் இஸ் த ஒன் திங். செகண்ட் திங், வென் ஐ வெண்ட் ஆன் த செட், நானும் கொஞ்சம் ஐ ஹேட் எக்ஸ்பெக்டேஷன் வில் ஹாவ் அ ஃபன் மூமெண்ட் இந்த மாதிரி தக் லைஃப் அண்ட் ஆல். பட் அவருக்கு வந்து புரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் டே தட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இந்த சீன்ஸ் அண்ட் ஆல். ஸோ அதனால ஹி நெவர் மேட் ஃபன். அந்த ஜோக் அடிக்கிறதோ இது பண்றதோ இதுவுமே இல்லை.
moreover அவங்க வந்து told me lot of his old stories. ஓகே. அந்த காலத்துல ஆக்டிங் பண்ண how he started and all. அவ்வளோ how much of hard work he have done in his life. ம். நம்ம அதை பார்த்ததே இல்ல அந்த Okay. சைடு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் he have done. So much of என்ன சொல்லுவாங்க சார், தடங்கன் லைஃப்ல ஆமா. இல்ல வந்தாங்க. கில்லி படத்திலே நாங்க தடைகளை பார்த்திருக்கோம். தடைகளை உடைச்சிட்டு வந்திருக்காங்கன்னு தாண்டி சொல்றாங்க. he has come and such a natural actor is ஓகே. நடிப்பு இல்ல சார் ஆக்ஷன் சொன்னா போதும், ம். he'll do and he'll just சூப்பர். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி ஆவலா காத்துட்டு இருக்கு. yeah ஏன்னா டீ அப்புறம் ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. I'm சுட very சுட வச்சிருக்கோம். ஆ. ஓகேவா? ஸ்ருஷ்டி, நீங்க தான் வந்து சூஸ் பண்ணணும். பிளாக் டீ, மின்ட் டீ, மசாலா, மாச்சா, ஜிஞ்சர், சென்ச்சா, எந்த டீ வேணும் உங்களுக்கு? மசாலா டீ மசாலா டீ. ஓகே. பட் இதுக்குள்ள மசாலா டீ இருக்கும் நீங்க எதிர்பார்ப்பீங்க. டொன்டடாயின் தெரியுது தெரிஞ்சிடுச்சா? தெரியுது the way you hold it itself I நான் knew. கூட என்னடா சூடா இருக்குன்னு சொல்றாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு ஆரம்பிச்சுன்னு பார்த்தேன். ஜில்ட்டியா கூட இருந்திருக்கலாம். பட் இது உள்ள வந்து பேட்டரி இருக்கு. சோ பேட்டரி பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நான் உங்கள்ட்ட வந்து படத்தை பத்தி கேட்க போறேன். பட் உங்கள்ட்ட வந்து இவ்ளோ வருஷம் சினிமா ஜர்னில இருக்கீங்கல்ல, யார் வந்து எந்த ஆக்டரோட நடிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த பேட்டரி வந்து எப்போதுமே ஃபுல் சார்ஜ் ஆயிடும்? லெட் இட் பி எனி ஆக்டர். யார் Vijay சொல்றீங்க? Sethupathi sir. விஜய் சேதுபதி அவர்களா? Yeah, I loved acting with him. I don't wanted that to be finished. ஓகே. Yeah. And late after him, it's Vimal sir that I felt it. ஓகே. That எப்போதுமே வந்து electric. ஃபுல் சார்ஜ்ல இருப்பாங்களா? Full. I Okay. love yaar. See, acting is not just like ஒரு close up la vande it's like give and take. ம். And that I've felt it with Vijay Sethupathi sir and Vimal sir. ஓகே. ரெண்டு பேர்ட்டேந்தும் இந்த ஒரு விஷயம் நான் சூப்பரா கத்துக்கிட்டேன்னா என்ன சொல்லுவீங்க? விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட இருந்து. Spontaneity. He ஓகே. also doesn't prep. நான் ம். prep பண்ணுவேல. So ம். எனக்கு வந்து அது கத்துக்கினது அது. ம். I've learnt that is Okay. very spontaneous. அண்ட் விமல் அவர்கள்? Same. அவரும் இந்த மாதிரி Oh, தான். nobody prep. Dialogue நான் என்னப்பா dialogue சொல்லி கேட்பாரு. சார் மைக்ல சொல்லிடுவாரு. And he'll do with modulation. And 2-3 modulation he will do. விமர்சன தைரியம் கத்துக்கலாங்க. ஆ. அது எல்லா சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவார் அவர். ஓ. That ஒரு is மாதிரி எது நம்ம மேம் டயலாக் ஒரு இந்த படம் ஃபுல்லாகவே க்ரௌடு தான். நீங்கள் போய் படம் ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருப்பாங்க. ம். 200 பேரையும் இவங்க ஒரு ஹீரோ ஹீரோயின் லீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ம். ஸோ லீட் பண்ணும்போது அது டக்குன்னு வந்து அங்கே என்ன ஒரு அதுக்குன்னு சென்ஸ் இருக்கும், அந்த படத்துக்குன்னு ஒரு சென்ஸ் இருக்கும். அந்த சென்ஸுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுவார். அதெல்லாம் ரொம்ப ரேருங்க. ஆக்சுவலி வந்து விமலன்ட்ட அது ஒரு அபரிவிதமான ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுக்கப்புறம் பாருங்கள் விமலனோட மவுஸை பாருங்கள் நீங்கள் ஆ, வேற He's லெவலா very இருக்குப்பா. confident. Yeah. நைஸ். அண்ட் அதே மாதிரியே மகாசேனா படத்துல வந்து யாரு பேட்டரி மாதிரி ஃபுல் சார்ஜ்ல இருப்பாங்க? நாதா. என்னப்பா? Please give it to me. Please give it to me. டைரக்டர் சொல்லுங்க இல்லைங்க, என்ன? அந்த யானை தாங்க ஃபுல் சார்ஜில் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து யானையா? அதுதான் சாப்பிட்டுட்டு டேக்கு இருப்பாரு. முடிஞ்சு இல்லை அதுதான் என்ன சொல்லுவேன், டேக்கு முடிஞ்சு அந்த பாகன்ட்ட சொல்லுவேன் நான், ஆ. சேட்டா டேக்கு கழிஞ்சு நீங்கள் பின்னாடி போயிட்டு திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது நான் இவரு சொல்லும் போது கான்னு கத்திரி பின்னாடி போய் நிற்காது. அது தெரியும். ஆக்சுவலி ஆர்டிஸ்ட்டாக இவங்களை தேடணும்னு அவசியம் இல்லை. ம். நீங்கள் ரொம்ப ஸ்டார்டிங்ல இப்போ வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இங்க பாருங்க, அந்த படம் ஆரம்பித்த காலத்துலேருந்து So battery அது இப்போ கொடுங்க. வரையும். வேற எதுவும் அதனால வேண்டாம். இவங்களுக்கே அந்த பேட்டரி கொடுத்துருங்க. ஆக்சுவலி வந்து கொடுங்க. இல்லை, ரெண்டாவது சிஸ்டம் மேம் என்கேஜ் பண்ணிப்பாங்க. அந்த யாராச்சும் வந்தாங்கன்னா, ஆர்டிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க கூட ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்க. Ah. டெக்னீஷியன்ஸ் கூட அதெல்லாம் வந்து இவங்கள்ட்ட ஒரு நல்ல Battery? குவாலிட்டி. எஸ், பேட்டரி இப்ப அவங்களுக்கு தானே Yeah, டெடிகேட் அவங்களுக்கு. Yes, பண்றீங்க. yes. அடுத்தோம். சோ ஸ்ருஷ்டி, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த அவார்ட் வாங்கியிருக்கீங்க, பேட்டரி அவார்ட். யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க இத? தினேஷ் சாருக்கு அவ கொடுத்துட்டாரு. எவ்வளவு வாங்கி 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 கொடுத்துட்டாரு. ஓகே. அது தள்ளி 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 வந்து Nice. லிட்டரலி ஆஸ்ட் ஹிம். சூப்பர். ஆக்சுவலா இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக்கியான கேள்வி கேட்க போறேன். சரி நீங்க பதில் சொல்லனா இந்த பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும். ஓகேவா? சூப்பர். சரி. எஸ். நொர தள்ளி இருக்கிற பாவக்காய் ஜூஸ். ஏன் பனிஷ்மென்ட் ஜூஸ். இதுதான் எனக்கு வேணும். ப்ளீஸ். சோ சொல்லுங்க, உங்களோட படத்திலேயே வந்து யார் பயங்கர சப்போர்ட்டிவ்? விமலா, ஸ்ருஷ்டியா? நீங்கள் மாட்டி விடுற மாதிரி இருக்கு. சரி சொல்லிதான் ஆக வேண்டும். உண்மையாக, நேர்மையாக. பாவ குடிங்க. சிஸ்டி. ஸ்ருஷ்டி தானா? என்ன காரணம்னு சொல்லணும். இல்லை அப்படி இல்லை, அவங்க அதான் சொன்ன இப்போ சொன்ன மாதிரி கொஞ்சம் அண்ணன் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருப்பாப்புல. இவங்க ரொம்ப ஜெல்டாக இருப்பாங்க. ம். மீன்ஸ் எப்படின்னா அண்ணன் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேப்பர் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஆனால் இதான் சீன்னு இவங்க பேப்பரை பிடிங்கி முடிய 2 நாள் முடிய பிடிங்கிருப்பாங்க. அது இல்லாமல் நீ என்னடா பிடுங்கணுன்னு கேள்வி வேற கேட்பாங்க. வாய்ப்பு போட்டு ஓகே. ஸோ எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் கொஷின் கேட்குறீங்களோ அவங்க கேமரா டிபார்ட்மெண்ட் என்ன ஷாட் வைக்கிற நீ டேரக்டருக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்பாங்க. என்கிட்ட வந்து கேமராமேன்லாம் ஒன்று கேமராஸ்லாம் இதெல்லாம் ஷாட் வைக்கிறாங்க, அதை நீங்கள் சும்மா சீன்ஸ் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து ஸோ விளையாட்டு. அதனால சிஸ்டிக்கு நான் இருக்கிறதுக்காக பாவக சொல்கிறேன். தப்பிச்சிட்டா. தப்பிச்சிட்டாங்க. எஸ்.
நீ வேற ஆர்டிஸ்ட் கேட்டு வேற ஆப்ஷன் கேட்டா நான் வேற ஆள் சொல்லுவேன். சூப்பர். இப்போ நீங்க தான் வந்து டீ சூஸ் பண்ணும். மின்ட், பிளாக், சென்ச்சா, ஜிஞ்சர், எனக்கு மாச்சா. பிளாக் டீ தாங்க. பிளாக் டீ தானா? ம். பிளாக் டீ உள்ளே நல்ல விஷயம் வந்திருக்கு உங்களுக்கு. டடா! Oh my God. காசு வந்திருக்கு. நமக்கா? அதுதான் நீங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணதுலயே வந்து காசு வந்திருக்கு. லக்ஷ்மி அப்ப வந்துச்சு. லக்ஷ்மி என் வந்திருக்கு. கையில லக்ஷ்மி தான். ஆ, ஆமா. ஏ செம்ம. லட்சுமி. லக்ஷ்மி. Money is Lakshmi. ஏ ஐ நோ இல்ல Yeah, that லட்சுமி. is your hand has some Lakshmi. யா. சோ சொல்லுங்க, நீங்க வந்து ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்ல வந்து மகாசேனா முடிச்சிட்டீங்களா? இல்ல பட்ஜெட்ட தாண்டி முன்ன பின்ன எல்லாம் போச்சா? விமல் அண்ணன் ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்கிற ஒரு டைரக்டருக்கு கொடுக்குற பட்ஜெட்டை மீறி எனக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேயும் நல்ல சப்போர்ட் கிடச்சிச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிச்சு. நாங்கள் ஒர்க் பண்ணுறது கிடச்சிச்சு. ஆனால் இது வந்து உண்மையாகவே நல்ல ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம் தான். என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சு இவ்வளோ அதாவது விமல் அண்ணன் ஒரு டைலாக காமெடியாக சொல்லுவார். ம். யானைகிட்ட போய் என்னை விட அதிகமாக சம்பளம் வாங்குறேன்னு திம்மில் பேசுறியாடான்னு. உண்மையாகவே அந்த யானைக்கு சம்பளம் கூட இவங்களெல்லாம் விட ஓ. பெர் டே. சீரியஸ்லி Yeah. பெர் டே அந்த யானைக்கு சம்பளம் கூட. மெயின்டெனன்ஸோட அந்த யானைக்கு 5 லட்சம் வரும். And he 5 eats a lot. ஆமாம். ட்ராவல் ஒரு நாளைக்கே 5 லட்சமா? அடியாத்தி. நடிக்கிற யானைலாம் ரொம்ப கம்மிங்க. நீங்கள் கோயிலில் போய் தும்பிக்கை தூக்குற யானை நினைக்காதீங்க. ஆ. நடிக்கிற யானை சென்ஸ் இருக்கும். நீங்கள் கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்கீங்களா, அதுக்கு தெரியும். நீ கேமரா வைக்கிறீங்க, ஷூட் பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சும்மா ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வேகமாக யானைக்கு முன்னாடி ஓடி வந்தா சும்மா நடிக்கிறான்டா அப்படின்னு. I'm an அது actor பா அது அப்படின்னு. சீரியஸாக நடந்துச்சுன்னா பட்டுன்னு அடிச்சிடும். ஓஹோ. ஆ. அதனால அது யானை அதெல்லாம் ஸோ பட்ஜெட்டாக அந்த யானை இதெல்லாம் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் Okay. செலவு நிறையா இருந்துச்சு. பட்ஜெட் நான் பிளான் பண்ண பட்ஜெட்டில் எடுத்துட்டேன். அதில் இது நான் ஒரு ஒர்க் அவுட் பண்ணோம், இதுதான் முடியணும், அது பிளான் பண்ண மாதிரி எடுத்துட்டோம். ஓகே, நைஸ். அண்ட் அதே மாதிரி நீங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறமா வாங்கின ஃபர்ஸ்ட் salary எவ்வளோ? ஒரு 10 இயர்ஸ் 8 இயர்ஸ் பேக் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இப்போ நான் சொல்லலை, இந்த மீடியா இருக்கனால சொல்லலை, அவங்களாம் வந்து இப்போ கொஞ்சம் இப்போ எல்லாம் ஃபேமஸ்டான யூடியூபர்ஸ் ஃபேமஸான யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க, தனியார் சேனல்ஸ் கூட வச்சு ரன் பண்ணுறாங்க. நாங்களாம் கேரியர் ஒன்று தான் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு இந்த யூடியூப் மேலே எனக்கு பெருசாக மோகம் இல்லை. அந்த யூடியூப்பில் கண்டென்ட்லாம் ரைட் எழுதி கொடுத்துட்டு இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் செலவு கொடுப்பாங்க. ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய்லாம் கொடுப்பாங்க. வீட்டில் கொஞ்சம் செட்டில்டு தாங்க, பிரச்சனைலாம் என்ன அப்போ ஸ்டார்டிங்கில் நான் கமிட்மெண்ட்ஸ் மாதிரி சொல்றீங்க. அதனால பெருசாக எங்களுக்கு சும்மா நான் ஹெல்ப்பாக தான் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தோம். அப்போது இது பண்ணியிருந்தோம். எனக்கு ஃபஸ்ட்டு வந்த பெரிய அமௌண்ட்டாக என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டாக சொன்னோன்னா, அந்த காரைக்காலில் ஒருத்தர் எம்ஏஜி பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவரு வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு அவர் தான் ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஒரு 25 lakhs கொடுத்து நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தா ஒரு பெரிய அமௌண்ட்டு. இப்போ இருக்க ப்ரொடியூசர் இப்போ எனக்கு இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர் தான் இருக்கலே வந்து அதிகமாக பணம் கொடுத்தவர் இந்த படத்துக்கு. ஸோ எனக்கு நீங்கள் சேலரியாக ஒர்க் பண்ணீங்கன்னா நான் தான் எனக்கு எப்படியா இருக்கும் யோசிப்பேன்னா, சேலரி பேஸ்ட் ஒர்க் பண்ணுறது எனக்கு இதில் கூட பிடிக்காதுங்க. ஓ, இது துபாயில் ஒர்க் பண்ணேன் சேலரி பேஸ்ட் ஏன்னு கேட்டிங்கனாக்கா, துபாயில நான் தான் வந்தீங்களா இங்க? ஆமாங்க, நான் அது ஆக்சுவலி துபாயில் ஒர்க் பண்ணேன். நான் முடிச்சுட்டு துபாயிலேருந்து தான் இங்கே வந்தேன் ஆக்சுவலி. ஏன் எனக்கு நீங்கள் என்னென்னா, நான் எப்படி டைப் பண்ணால், புஷ்பா படம் பார்த்துருக்கீங்களா? ஆமா. கொண்டா ரெட்டி வந்து என்ன சொல்ற 10 லட்சம் தரேன்டாம் பாரு, எனக்கு அவ்வளோ வேணா, எனக்கு 4% கொடுங்கம்பாரு. ஆ. 4% 8 லட்சம் தான்டா வரும்னு. இப்போ 10 லட்சம் எனக்கு வேணா 4% போகும், ஏன்னா நான் உனக்கு பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு. ஆ. அது மாதிரி எனக்கு அந்த பார்ட்னர்ஷிப் பிடிக்கும். ஓகே. நம்ம பிராண்டாக கொண்டு இப்போ ப்ரொடக்ஷன் நான் வந்து 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே 2 படம் பண்ணியிருக்கேன். அது எனக்கு அது பெரிய விஷயம் தானே. கண்டிப்பா. எனக்கு அது சேலரி பேஸ்டாக வாங்கினது. அது இல்லாமல் நீங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு கேளுங்க. என்னை நம்பி இது வரையும் 10 கோடி ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், என்னை நம்பி போட்டிருக்காங்க. அப்போ அந்தளவு நான் வந்து பண்ணியிருக்கேன்ல. ஸோ எனக்கு அதுவே ஹாப்பி. ஃபஸ்ட்டு என்னை நம்பி போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு என் அம்மா கையில் இந்த 5 லட்சத்தை கொடுத்து, நீ சினிமா உருப்படாமல் போ, என்னம்மா பண்ணுங்கன்னு சொன்னேன். அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஆரம்பித்தோம், பண்ணோம். ஸோ அதெல்லாம் என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய. ஆஹா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் ஸ்ருஷ்டி, நீங்க சொல்லுங்க, வாங்கின ஃபர்ஸ்ட் salary. ஆக்டிங் கிளாஸ் முடிச்சிட்டு அனுபம் கேர் ஆக்டர், he has a newspaper ம். where அவங்க ஆக்டிங் கிளாஸ்ல வந்து whoever is the best actor, ம். he will send it to the mute acting. Mute Okay. actingனா நம்ம ஆக்ஷன் பண்றோம், ம். ஸ்டாப், they will click picture. ஓ. So அதுல வந்து they gave me money and Okay. that time அதான், அது எவ்வளோ முதல் சம்பளம்? maybe 1200 rupees. ஓகே. Yeah. So Super. one slit will come, love story will come. ம். A love story, mute love story. Next with mother sister and the Hmm. madri. So every week he will ask me to do it. ஓகே, நைஸ். ஸோ இப்போ நீங்க தான் சூஸ் பண்ண வேண்டும். ம். சென்சாவா, ஜிஞ்சரா, மாச்சாவா, மின்ட்டா? Mint. மின்ட். ஆனா எல்லாரும் தப்பிக்கிறீங்களே இந்த ஜூஸ்ல இருந்து, எனக்கு அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதான் நான் பார்த்தேன் சார் குடிப்பாங்களா நீ பார்த்தா. குடி இல்லை ஆனா அது ஒரு குடிச்சா அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து நீங்க
போக கூடாது. ஓகேவா? ஏய் நீங்க என்னது வந்து இது? தோக்க கூடாது. ஜெயிக்கணும். அதுக்கு போராடி போராடி ஆன்சர் நீங்க வேற தோக்குற மாதிரி ஒரு கொஸ்டின் கேளுங்க. வந்து விட்டதே. வாட் இஸ் இட்? எல் L stands for லூசர். no. L stands for loves. Okay? Loves. So the audience, the national media, everybody wants to know. India wants to know. Srushtiக்கு எப்போ கல்யாணம்? மாட்டிக்கிட்டீங்களா? Srushti. வாய் கல்யாணம்? ஹாப்பி இல்லையா நானு? அப்ப சிங்கிள் தானா Srushti? எஸ் மொரட்ட சிங்கர். சரி நீங்க சொல்லுங்க எந்தெந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்தா எனக்கு வந்து ஒரு பெரிய கிரீன் ஃபிளாக் பானா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க Srushti? யார் டுடே ஜெனரேஷன் இப்போதே வந்து எவ்வளோ கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கோம். வி ஆல் ஆர் வி டோன்ட் நோ வாட் ரிலேஷன் இஸ். சோ மெனி டெஃபினேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் Yeah. கமிங் ரைட். ஸோ இப்போதைக்கு ஒரு ஆனஸ்ட் இருந்தா போதும். ட்ரஸ்ட் வர்தி. தட்ஸ் Okay. த பர்சன் ஐ கேன் லீன் ஆன் டு. Yeah. போதும். நைஸ். அண்ட் அவங்க சினிமா துறையில இருந்தா இன்னும் சப்போர்ட்டிவா இருக்குமா இல்ல வேண்டாமா? ஐ ஃபீல் இருக்கக்கூடாது. யா இட்ஸ் பெட்டர் அவுட் சைட்ல இருந்தா பெட்டர் ஐ ஃபீல். ஓகே. Yeah. இப்ப இருக்கிறவங்க ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்காங்களா? சொல்ல முடியாது. ஐயோ அப்ப நீங்க பாக ஜூஸ் குடிச்சு தான் ஆகணும். ஏய் வாட் இஸ் ராங் வித் யா டைரக்டர் சொல்லிட்டாரு. வாட் ஐ வில் நாட் ஆன்சர் நோ. அவர் சொல்லிட்டாரு நான் கேட்டதுக்கு ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கணும்ன்றதுக்கு முடியாதுன்ட்டீங்களா? சொல்ல முடியாதுன்ட்டீங்கல்ல. சொல்லல. ஆமாவா இல்லையா சொல்லணும். ஐயோ சொன்னீங்கன்னா இதுல இருந்து தப்பிச்சிடலாம் Srushti. நான் உங்களை காப்பாத்த பாக்குறேன். பட் யூ ஆஸ்க்ட் 3 क्वेश्चन. ஒரு क्वेश्चन தான அந்த எல்க்கு. இட்ஸ் லைக் a full sentence A B C அந்த மாதிரி கண்டினியூவேஷன். யாரு ஒரே கேள்வி 4 பதில் அந்த மாதிரி. சீக்கிரம் சொல்லிடுங்க Srushti. என்ன சொல்லணும்? ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்காங்களா இப்ப இருக்கிறவங்க? ஆமாவா இல்லையா? சார் சார் ஓ மை காட் ஐ அம் சோ கன்ஃபியூஸ்ட். பாவக்கா இஸ் குட் ஃபார் ஹெல்த் நோ. அப்புறம் வயித்த கலக்கினா எங்களை கேட்க கூடாது. அவங்க வேற சேலம் டிராவல் பண்ணுங்கறாங்க. ஐயோ இது காரணமா வச்சு வேற வந்து ஆமா சார் ப்ரமோஷனுக்கு வர மாட்டேன் சார். ஆமா நாங்க எடுத்துக்கிறோம். தேங்க் யூ யார் ஐ லவ் யூ. பாத்தீங்களா? அண்ட் அதே மாதிரி டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க இந்த மூவி மகாசேனால எந்த மாதிரியான காதல் காட்சிகள்லாம் எதிர்பார்க்கலாம்? இது நல்ல கேள்வி. பாயிண்ட். ஆக்சுவலா வந்து இவங்களுக்கும் விமர்சகருக்கும் ஹெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அவங்க அழுக இவங்க அழுக உண்மையாவே நான் இதா சொல்ல அவர் நல்லா நடிச்சிருந்தார். அந்த நீங்கள் எல்லா டேரக்டர் இருக்கும்ல நிறைய சீன் எழுதுவோம். ஒரு 60-70 சீன் எழுதுவோம். எடுக்கும் போது அது நம்மளுக்கா இம்ப்ரெசிவாக இருக்கும்ல லவ் சீன். எனக்கு வந்து 2 லவ் சீன் ரொம்ப பிடிக்கும். படத்தில் யங் விமல் சார் ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணுவார். அது யங் விமல் குட்டி பையன் ஒருத்தர் நடிச்சிருப்பான். அந்த பையன் சீன் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலி. ஓகேங்களா. அப்புறம் வந்து சிஸ்டி மேம் ஒரு சீன் ஆக்சுவலாக அது லவ்னு சொல்கிறத விட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே உள்ள ஒரு அந்த இதை ஸ்ட்ராங் பாண்டை மெச்சூர்டான லவ். ஆமாம். அதாவது யாராச்சும் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம எப்படி வந்து இருக்கணுங்கிறதுக்கு இருக்கும். அது நல்லா இருக்கும். அது சூப்பராக இருக்கும். அது மற்றதெல்லாம் ஃபுல்லாக ஆக்ஷன்ஸு டிவோஷனல்ஸ் தான் நம்ம படத்தில் இருக்குது. லவ்வாக பார்த்தா இதுதான் ஆக்சுவலி. ஆனால் உங்களுக்கு ஆஃப் த ஸ்க்ரீமாக ஒரு கதை சொல்கிறேன் நான். பயப்படாதீங்க, உங்களை பற்றி சொல்ல மாட்டேன். உங்களை பற்றி ஒன்றும் இல்லை, கேளுங்க. நிறைய டீம் வந்திருப்பாங்க. இப்போ படம் பார்த்தீங்கன்னா காலேஜ் டீமு, இவங்க வில்லேஜ் டீமு, வில்லன் டீமு, அந்த இவங்க போலீஸ் டீமு. யோகி பாபு சார் அந்த காலேஜ் டீம்லாம் ஒன்று ட்ரெக்கிங் வந்து அந்த ட்ரெக்கிங் மேட்டரில் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் நிறைய பசங்க எல்லாமே ஒரு ரியல் ட்ரெக்கர்ஸ். அதில் ரியல் ட்ரெக்கர்ஸ் ரியல் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க உண்மையாகவே இயற்கையை ரசிக்கக்கூடியவங்க. நாங்கள் என்ன பண்ணோம் 15 பேர் பொண்ணுங்க ஒரு 20 பசங்க சொல்லி ஒரு 35 பீப்புள்ஸ் போயிருந்தேன். இது யோகி பவனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இங்கே வாடா தம்பி என்னாரு. என்னடா ட்ரெக்கிங் கூட்டு போகிற ரைட்டு இல்லைடா சபரிமலைக்கு போகிறப்போ இத்தனை பேரை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. இல்லைண்ணே அப்படின்னு சரின்னு சொன்னார். அப்புறம் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவான் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஒரு கட்டத்தில். ஏன் நான் ரியலாக போனதுல ரியலாக ட்ரெக் பண்ணுற பிளேஸ். ரியலா போகும்போது ஏறுறதுக்குன்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்றது. இப்ப நம்ம ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டே போனா எப்படி பண்றது நாங்க அதெல்லாம் தெரியும் விஷயம்னா. அந்த ஏஜ்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். பார்க்கும் போது இதா இருக்கும். அதுல என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஜோடியா அவனுக்கு ஜோடி சேர்த்துக்கிட்டான். ஜோடி சேர்த்துக்கிட்டாங்க அவங்களே. ஓடும் போது ஜோடியா ஓடுறது. நான் ஒன்னு கூப்பிட்டு அப்ப கேட்கறேன், என்னடா எல்லாம் ஜோடியா ஓடுறீங்க? ஆனா இல்ல நான் ஒரு ஹெமிஸ்ட்ரியா நல்லா இருக்கும்னா அப்படி ஏன்னா அவங்க சொல்றாங்க எனக்கு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு படம் டேக் போகும்போது யோகி பாபன் டைலாக் பீரியட் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ட்ரெக்கிங்ல ஒரு காட்டுக்குள்ள நடுக்காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். அங்க சீன் எடுக்கிறோம். அந்த படத்துல கதைப்படி அங்க அந்த பசங்க எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. டேய் நீ பேக்ரவுண்ட் ஏதாவது பேசிட்டு இருக்கா
ஏம்மா சார் நீங்கள் பேசுங்க. பேக்ரவுண்ட் நீ தான் பேசிட்டு இருக்கும் போது என்ன 2 நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 2 நாளாக கேட்டு சொல்லி 2 நாள் ஆச்சு. இன்னும் கூட நீங்கள் என்ன எதுவுமே சொல்ல மாட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான். அவன் பேர் சொல்லலை ஆ. சொல்கிறான். இதில் இந்த பைக் ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, டப்பிங் ஆமா. பண்ணும்போது தான் கேட்குது. ஆ, ஆ. அப்போ தான் யோசிச்சேன், அட பாவிகளா, நான் உனக்கு இத்தனை லட்சம் செலவு பண்ணி இவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன்னா ஆ. இவங்க ரியலாகவே என்ன பண்ணுறாங்க, அதை பேசி ஈஸி நம்பர் இதெல்லாம் வாங்கி பேசி ஈஸி ஜெல் ஆகிட்டாங்க போல. ஆ, ஆ. அதில் விஷயம்லாம் இருக்குது. ஒன்று தான் அன்றைக்கே வேணான்னு சொல்லிட்டேன் அது போல. ஐயோ அது நான் கொஞ்சம் கதைக்காக பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டேன். ஆ, ஆ. அப்புறம் என் ஏடிஸ் தான் சொன்னாங்க, அண்ணே உங்களுக்கு தெரியாது 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணியிருந்தாங்கண்ணே அப்படின்னு. படம் இந்த ஒரு 1.5 வருஷம் அந்த ட்ராவல் அந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த 1.5 வருஷத்துக்குள்ளே நிறைய ஃபேமிலி இப்போ 2 பேர் ஒத்துக்கிட்டாங்க வந்து, ஆனால் நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறோண்ணே, மேரேஜ் பண்ணி போகிறோன்னே, என்னமோ பண்ணி தொலைங்க. மகாசேனா மூலியமாக உருவான காதல். ஸோ இதெல்லாம் நல்ல So, அது எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா இடத்துலயும் சொல்லிடுங்க மகாசேனா மூலியமா தான். அதுதான். ஓகே நைஸ். இப்போ இன்னும் 3 தான் இருக்கு. சென்ச்சா, ஜிஞ்சர், மாச்சா. என்ன வேணும் சுஷ்டி? I'll have ginger tea. ஜிஞ்சர் டீ. ஓகே. ஜிஞ்சர் டீ உள்ளே Rubber. ரப்பர். ஓகே. அலி லப்பர். இதுல இருந்து என்ன கேள்வி என்றால், உங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்தை இரேஸ் பண்ணணும்னா என்ன விஷயம்? Actually, நிறைய இருக்கு, but I don't want to erase it. அப்படியா? இருக்கு, பட் now I feel like இன்னைக்கு வந்து அவ்வளோ புத்திசாலி இருக்கேன், மெச்சூரா இருக்கேன், அதனால தான். ஓகே. So I'll keep it. ஏதாச்சும் எடிட் பண்ணி வந்து கட் பண்ணணும்னா, கட் பண்ணி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும்னா? Maybe the few choices that I've done in movies. Yeah. ஓகே. அந்த மூவி சேஞ்சஸ் வந்து இருந்தா நல்லா Yeah. இருக்கும். In real life, I'm very brainy, very good person. அப்படியா? Yeah. இது வந்து இங்க அங்க போக like I don't do mistakes. ஓகே நைஸ். அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து பயங்கரமா உயிர் கொடுத்து நடிச்ச சீன் வந்து மகாசேனால கட் ஆயிருக்கா? டியூரேஷன் காரணமாக? சார் அதான் ஏங்க நீங்களே சொல்லுங்க. உள்ள வந்துடும் சார். இல்லை ஒரு சில சீன் அதாவது அது நெசசரி. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இவங்க நல்லாவே நடிச்சிருப்பாங்க, அது கதைக்கு தேவையில்லைன்னா என்னங்க பண்ண முடியும்? அதை வந்து நமக்கு லைட்டாக ட்ரிம் It means பண்ணிக்கலாம். இருக்கு. திருப்பி பார்க்கணும். திருப்பி வந்து எந்தெந்த சீனுன்னு பார்க்கணும். ஏன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஓ. ஓகே, அப்போ ஓகே. அப்ப ஏதாவது சோட்டா மோட்டா சோட்டா சீன்ஸ் மோட்டா only. Then fine. ஓகே. இப்போ வந்து சென்ச்சா வேணுமா மாச்சா வேணுமா டைரக்டர் அவர்களே? Sir, you take matcha, I'll take Sencha. சரி ஓகே. ஓகே. எப்படி இருந்தாலும் உள்ள டீ இல்ல. ஆமா. என்னது நீங்க மாச்சா? He's taking matcha. சே, உங்களுக்கு இது வரும் நான் எதிர்பார்க்கல. என்னது இது? அது அவங்க ஆப்ஷன். சரி பரவாயில்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அல்வா கொடுக்குறேன். ஐயோ He loves it. பிடிக்கல. அந்த அல்வா புரியல உங்களுக்கு? அல்வா மீன்ஸ் சீட் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. ஏமாத்துறேன். லைஃப்லயே நீங்க வாங்கின மறக்க முடியாத ஒரு அல்வா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா என்ன அல்வா? ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏதாச்சும் நம்பி இருந்திருப்போம், கதை சொல்லியிருப்போம், அவங்க ஹோப் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோப்பை நம்பி நம்ம ஃபேமிலிலாம் சொல்லி எல்லாத்தையும் நம்ம ஷார்ட் ரெடி பண்ணி வச்சுருப்போம். சடனாக அது அவங்க வந்து அதை வந்து அவங்களோட பர்சனல் விஷயத்துக்காக நம்மளை பயன்படுத்தியிருக்காங்கிறது பின்னாடி தெரிய வரும். அப்போ நம்ம ஒரு மாதிரி ரொம்ப ஷேம்டாக ஃபீல் ஆகும். வீட்டில் பெரிய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் சொல்கிறது. இப்போ நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்ரோச் பண்ணி ஒரு பையனை ஹீரோவாக பேசி ஸ்டார்டிங்கில் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். என் கூட இருந்த பையன் ரொம்ப எனக்கு அப்புறம் அவன் வரணும்னு நினப்பேன். ஸோ அப்படி கூட ரொம்ப டஸ்டடாக அந்த பையன். அதில் அந்த படம் பேர், அந்த படம் வந்து ராக்கதன் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சுருந்தேன். அது நானே நடித்தேன். அந்த படத்தில் ஒரு த்ரூ அவுட் ரோல் ஒன்று பண்ணேன். அது எனக்காக எழுதியிருந்தேன். அந்த கேரக்டர் பிடிச்சி எழுதியிருந்தேன். அவன் என்ன பண்ணிட்டாங்க, அதை ஒரு மீன் பண்ணி சொல்லி கூட இருக்கிற பையன் அவன் கொஞ்சம் படம் பண்ணுங்கிறதுக்காக அங்கே போய் ஒரு மாதிரி கொலாஸ் பண்ணி விட்டு எனக்கு அது தெரியவே தெரியாது. அப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ண பையன்ட்ட போய் நான் அந்த அவன்கிட்ட கேட்குறேன், என்னங்க ஏங்க காசுலாம் கொடுத்தாங்க அப்படின்னு. அந்த அக்கௌண்ட்டில் பணமும் இல்லை, செக்கை திருப்பி கொடுத்துருங்கன்னா கொடுத்துட்டேன் நான். திருப்பி ஏங்க அப்படி பண்ணுறாருங்க? இல்லை உங்கள் கூட வந்த ஃப்ரெண்டு வந்து உங்களை வந்து நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி, அதுதான் நடிக்கிறப்பனா அவர் தான் ஹீரோ மாதிரி தெரியவார், என் பையன் ஹீரோ மாதிரி தெரிய மாட்டாருன்னு சொல்லி சொல்லிட்டாரு. உங்கள் கூட இருக்காலே சொன்னதுனால அவங்க பிலீவ் பண்ணிட்டாங்க. அது வந்து என் லைஃப்பில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நான் எமோஷ்னலாக ஆக மாட்டேன், அழகே வராது. அந்த டைமில் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாத்துலேயும் சொல்லி ஃபேஸ்புக்கிலலாம் போட்டு அது மாதிரி பண்ணி ஷூட்டிங் ஆரம்பிக்க போதுன்னு அது ஃபர்ஸ்ட் டைம் அது. ஸோ நான் அப்போ அதுலேயே நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னா, அல்வா கொடுக்கறது வந்து இயற்கை. அந்த அல்வா வரும்போது எமோஷன் ஆகக்கூடாது. ஸோ அதை கடந்து அடுத்து என்ன பண்ணலாங்கிற விஷயம். ஸோ லைஃப் லெசன்ஸ் அதெல்லாம் என் பெரிய ஒரு அதான் சொல்கிறேன்ல, லைஃப்பில் யாராச்சும் ஒரு புது ஆள் வந்தால் லைஃப் க்ரோ ஆகும். ஒரு ஆள் அங்கேயிருந்து வெளியே கெட்டால் வெளியே போனோம்னா லைஃப் க்ரோ ஆகும்னு 2 விஷயம் இருக்குது. யார் வெளியே வரா, யார் உள்ளே போகிறாங்க, அது நீங்கள் உள்ளே சேர்த்துக்கிற ஆளாக இருக்கட்டும், வெளியே அனுப்புகிற ஆளாக இருக்கட்டும், யோசிச்சு பண்ணுங்கிறது அந்த பாயிண்ட்லேருந்து நான் கற்றுக்கிட்ட பாயிண்ட். அருமையா சொன்னீங்க. சூப்பர்.
அண்ட் சுஷ்டி நீங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையில கிடைச்ச மறக்க முடியாத அல்வா. Question is for him, no? both should What reply. is Yeah, this? yeah. The general audience honestly wants I'm to know. saying no, you have to tell, don't tell any name, no? பயங்கரமா இது அல்வானே தெரியல, அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது அல்வா அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் உங்க லைஃப்ல. See, I'll tell you, moviesல இருக்கு. ஆமா. They will give you but this is not life. This is just interest, the movie industry. நிஜம் வாழ்க்கையில வருது ஹல்வா இருக்குல்ல, that is the that cheat is the one, it stays in your mind la, in traumatizes you. Yeah. So I think love lavang the halwa is the Okay, அது அல்வானே உங்களுக்கு தெரியல. Yeah. Okay, ஆனா அது ஒரு பெரிய லெசன் ஆயிடுச்சுல. Wow, you clap for this. Yeah. Nice. நல்லது. ஹானஸ்டா சொல்றாங்க. Honest-ஆ சொல்றாங்க. Yeah. So I feel that is something, because I'm very sentimental person also. So எனக்கு வந்து காசுல சீட் பண்ணது எனக்கு அவ்வளவு பெருசா தெரியாது. தெரியும், பெருசா தான் தெரியும், but I'll overcome it. Some lie here and there, it's fine. Emotional cheating is something I am not okay with. Okay. Yeah. Okay. அது வந்து ஒரு பெரிய லெசன். அண்ட் அந்த அல்வா வந்து ஒரு பெரிய அல்வா, அது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு அல்வா. What? Answer கொடுத்தோம் நான். சூப்பர். அப்போ இந்தாங்க. Thank you. Thank you. Sir, you want some? இன்னும் ஒண்ணுதான் இருக்கு, சோ நானே பாத்துட்டோமா? செஞ்சாட்டி. Yes. செஞ்சா உள்ளே வெங்காயம். வெங்காயம். ஐயோ crying ஐயோ இது அவர்ட்ட போயிட்டோமா ஃபர்ஸ்ட்? ப்ளீஸ் டெல். என்ன மாதிரியான எமோஷனல் காட்சிகள்லாம் அவருக்கு மகாசேனா அடுத்து வராது சருக்கு. அப்படியா? இல்ல அவர்ட்ட படத்தை பத்தி எமோஷனல் காட்சிகள் பத்தி. கேளுங்க. என்ன மகாசேனா படத்துல என்ன மாதிரியான எமோஷனல் காட்சிகள்லாம் எதிர்பார்க்கலாம்? அதான் ஒரு உங்களுக்கு நீங்க ஒரு டிவைண்டா கடவுளை யானை இருக்குல்ல, நீங்க யானை வந்து யானை படமா பாகன் படமா நான் எடுக்கல. ஸோ வந்து யானையே ஒரு எமோஷன் இந்த படத்துல. எல்லாம் ஏன் கோயிலில் யானையை வளர்க்குறாங்க, எதுக்காக வந்து யானைகிட்ட பிளெஸ்ஸிங் ஆகணும், அது நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறோம் நம்ம. ஓகே, யானை ஏன் இவ்வளோ ஜீவராசிகள் வாழ்கிற போது ஏதோ ஒரு கோயிலில் ஒரு யானை இறந்து போனால் அதுக்கு இவ்வளோ பேர் வந்து ட்வீட் பண்ணுறான், இதுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறான். தட் எமோஷன் இஸ் மகாசேனா. வாவ். உங்களோட லைஃப்லயே வந்து நடந்த ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட்னா எந்த மொமெண்ட்? I'm a very emotional person யார். எல்லா விஷயம் எனக்கு ரொம்ப பெருசா தெரியும். ஓகே. ஆமா. கிரை பேபியா சுஷ்டி நீங்க? I am. Yeah, but yeah. ஓகே. சரி, ஆனந்த கண்ணீர் மொமெண்ட்னா? ஆனந்த கண்ணீர், ஹாப்பி டியர்ஸ். I think மாசேனா ரிலீஸ் ஆறது, ஓகே, that ஃபர்ஸ்ட் வந்தல்ல தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ பார்த்தப்பே அவங்க and plus I watched அவங்க மாதிரி இதாயிட்டாங்க. ஆடியன்ஸோட பார்க்கும்போது ஆல்சோ ஐ ஃபெல் தட் ஒரு ஒர்க் வந்து கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு and they are appreciating everyone's work together. So அது வந்து மனசுல தொட்டுச்சு. ஓகே, நைஸ். அண்ட் அதே மாதிரியே ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ரொம்ப டயர்டான டே, ரொம்ப அப்படியே டைரக்டர் மேல லைட்டா கடுப்பான டே, என்னடா இது ஷூட்டிங் இன்னும் முடியல, ரொம்ப டயரிங்கா இருக்கேனா இந்த டே? No, I see, I'm very happy because locations, Mahasena locations are really beautiful. எங்கெங்கலாம்? குண்டலூர், சுல்தான் பத்தேரி, வயநாடு, வயநாடு, வாகமான், அப்புறம் வந்து இது மசனகுடி. So all that, அதுல ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இவங்க சொல்லுவாங்க, கேளுங்களேன். வயநாட்டுல ஒரு சம்பவம் நினைச்சு ஷூட் பண்ண போது என்னன்னு கேளுங்க. என்ன? I think the flood அப்பதான் வந்தது. ஃப்ளட் இல்ல, அந்த இது சொல்றேன், ஃப்ளட் சொல்ல அந்த நிலச்சரி வந்து மக்கள் லேண்ட்ஸ்லைட் ஊரே காணாம போச்சு. Yeah, அங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஷூட் பண்ணிருந்தோம். Yeah, then I didn't know that why they are running here and there. I thought ஏதோ யானை some tiger has come, so I was very excited. இங்க போலீஸ் வந்து பிளாக் பண்ணிட்டு சீல் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு என்ன தெரியும், ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க தூங்கி எழுந்திருக்கிறோம். அதான் சொன்னாங்க, இன்னொரு ஏதோ ஒரு மலை உருண்டுருச்சுன்னா அது உங்க ஊர் சேர்த்து காலியா இருக்கும்னாங்க. Actually this whole film, no, I was very energetic. ஒரு நாள் கூட டயர்டா இல்லையா? No, I'll tell you, he told me that he saw puli, he saw yane, he saw bison, he saw something other than எல்லாமே பாத்திட்டாரு. அப்ப நான் வந்து கடப்பாயிட்டேன். I said, why I want to see too, and I don't want to see anything, but I want to see puli, cheetah, lion or panther ஏதோ ஒன்னு. So ranger எடுத்துட்டு நானும் உள்ள போனேன். Okay. So he's showing me everything. 6 o'clock ஆயிடுச்சு, but they are not sighting tigers. They're calling each other ma'am, very forcefully asking for tiger only, want to see tiger only. இங்க பார்த்தாங்க, காட்டுக்குள்ள நின்னு புலிய காட்டுங்கன்னு சொல்லி அவங்க மிரட்டி. Literally that happened. Then they called production, they say please குண்டு போகல, the 6 are not allowed. Okay. மேடம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் சொல்றேன். இப்போ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ பக்கத்துல இருந்து எங்கேருந்து ஒரு புலி வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இங்கே வரும்னு தெரியும். இது மாதிரி இடத்துல தான் உண்மையாக ஷூட் பண்ணோம்.
ஆனால் நாங்கள் ஆர்டிஸ்ட்டை வந்து சேஃபாக பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டோம். ஓ சம்டைம்ஸ் யானை வரும் அப்படி. ஆனால் வந்து அந்த ஊர் லோக்கல் இருக்கும், கன் பீப்புள் இருப்பான் கூட. ஏன்னா எமர்ஜென்சினா அவன் கன் பீப்புள் என்னன்னு சொல்லுவான், தம்பி ஏதாவது வந்துச்சுன்னா எத்தனை பேரை சுட்டி எத்தனை யானையை சுட முடியும், கூட்டமாக 10 யானை வந்தால் 10 யானையை பொட்டு பொட்டுனா சுட முடியும், மேலே நோக்கி சுடுவேன், அப்போ நீங்களும் ஓடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவார். நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அவங்கள்ட்ட. அது மாதிரி நடந்திருக்கா? ஏங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது காட்டு யானை வந்துச்சுங்க. I thought they are saying hi to each other. நான் சொல்கிறேன் இருங்களேன் என்னன்னு. ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆக்சுவலாக அவங்க கிளியராக சொல்ல தெரியல, அதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன். ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க, விமல் சார், யானை. காட்டுக்கு இந்த யானையோட ஸ்மெல் வச்சு இன்னொரு யானை வந்துருச்சு, காட்டு யானை. இது வந்து வீட்டு யானை, நம்ம வளர்க்குற யானை. இது வந்து நம்ம ஹியூமன் பார்த்துருக்கோம், அதெல்லாம் பார்த்துருக்காது, காட்டுக்குள்ளே வளருது. அது சிக்னல் கொடுக்குது, சவுண்டு பார்க்கணும். அது யானை பயப்படுது, நம்ம யானை பயப்படுது, அது கத்துது, இது ஏதோ சிக்னல் சொல்லுது, அது என்னங்க பேசிக்குதுங்க ரெண்டும் அப்படின்னா அதுங்க இது வந்து யானை வந்து யானை எங்க என் ஏரியாவில் வந்து என்னடா பண்ணுறேன்னு அது கேட்குதுன்னு சொல்கிறான், அதை பார்க்கணும். இதுவும் இவனை சிஸ்டி வந்து ஒய் அதுவும் நல்ல எலிஃபண்ட் ஆல்வேஸ் குட்டுங்குது. கிட்டன போய் யானைக்கிட்ட அந்த நம்ம ஷூட்டிங் யானைகிட்ட போய் டோன்ட் வரி நத்திங் ஹேப்பன் விஜய் காம் டவுன் அப்படிங்குது. அவரு ஒன்று டென்ஷன் ஆகி பார்க்க ஹீரோயினை கொஞ்சம் இழுத்துட்டு போங்க, அதுக்கு அது பயத்துல தள்ளி விட்டாலுமே பறந்துரு ஹீரோயினி அப்படின்னாரு. சோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரி மாஸ் மொமெண்ட். அது படத்துல கூட அப்படி அதே நீங்க ஒரு வந்து ஒரு சூப்பரான சீனா வச்சிருக்கலாம். Actually we can't because Yana is my baby, no? So I should know more about him. அது யானை சின்ன பையன், 24 வயசு பையன். அது யானை அவ்வளவுதான், சின்ன பையன். சின்ன பையனா ஜெயிஜா இதா இருப்பான், ஏஜா சொல்றேன், மெச்சூர்டான யானைனா இருக்கணும். அது சின்ன பையனால அது ஒரு மாதிரி இதா இருக்கும். ரெண்டாவது சிஸ்டிலாம் போகும்போது யானை வந்து தலையாடி சந்தோஷமா இருக்கும். இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா சிஸ்டி வரும்போது நல்லா மண்டி ஆடிட்டே இருக்கும். அது அதெல்லாம் வந்து ஏங்க யானையை அது சென்ட் ஆஃப் பண்ணி வச்ச யானை, அந்த கண்கள்லாம் காட்சி எல்லாம் யானை அழுக, இவங்க அழுக, கூட்டிட்டு போய் அதை கொண்டு பாய் போயிட்டு அது அந்த யானைக்கு பேக்கப் அன்னைக்கு இவங்களுக்கு ஷூட் இருக்கு. என்ன போறானா விஜய், அவ்வளோதானா விஜய், யானை போய் மேடம் வந்துடும், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக பார்க்கறது, யானையை போய் பார்க்கறது, யானையோட ஃபோட்டோஸை பார்த்துக்கிறது, யானை ஃபோட்டோஸை டிபி வைக்கிறது, அதெல்லாம் அவங்க ஆக்சுவலி வந்து அந்த யானை கூட ரொம்ப அட்டாச் ஆயிட்டாங்க. விமர்ச சார்ட்ட இன்டர்வியூல கேட்டாங்கல்ல, நீங்க யானையை எப்படி நீங்க தட்டி கொடுத்து வேலை வாங்கினாங்க, அது தட்டி கொடுத்தா என்ன தட்டிடும், அதான் இவங்க தட்டி கொடுப்பாங்க உண்மையாவே, ஏய் விஜய் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து ஓ பா வேற லெவல் தைரியம் தான்ப்பா. தந்தத்தை பிடிச்சி தொங்குறது, அந்த நாக்குக்குள்ள சாப்பாடை ஊட்டுறது இல்லாத வேலை. எனக்கு என்ன பையனா, ஏதோ ஹீரோயினை கொண்டு போய் கொண்டு போட்டான்ட்டு தமிழ் அசோசியேஷன்ல பிடிச்சி வச்சிருவாங்க பையன். No, the teeth will, no. That's very dangerous, no. You always get says, கொஞ்சம் தள்ளி. ஐயோ அது யானைக்கு அதுதான் சொல்றேன்ல. அடுத்த பாட்டுல வந்து கிங் காங் லவ் பண்ற மாதிரி யானை இவங்க வச்சு லவ் ஸ்டோரி வேற மாதிரி. யானை அழுக, இவங்க அழுக, உண்மையாவே அப்படிதாங்க இருந்துச்சு இவங்க பண்ணதெல்லாம் பார்த்தீங்க. எனக்கு யானை வந்து அது மாதிரி இங்க ஜான் விஜய் சார் இருப்பாரு, இருப்பாங்க, இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஆனா அந்த யானையே பார்த்துட்டு இருக்குது. இல்லைங்க அது அதே நான் எங்க இவங்களுக்கு இல்லை எல்லாத்துக்கும் எவ்வளவு ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அந்த யானை வந்து ரெடியா அப்படிங்கிறது 3 மண்டே ஆட்டுச்சுன்னா சந்தோஷம். அப்படியே ஆர்டிஸ்ட் ஐயோ என்னடா யானையை வச்சு சர்க்கஸ் காட்டுறாங்களேன்னு நல்ல மொமெண்டமா இருந்துச்சு. I have a video, you know, he literally good when I wanted to மேல போனோம், how happy he was here. I don't wanted to go up, but I want to have that experience also. என்ன எப்படின்னா it was very cute. பட் இந்த கேள்வியை கண்டிப்பா கேட்டேதான் ஆகணும். எலிஃபண்ட் விஸ்பர்ஸ், கும்கி, காந்தாரா இதெல்லாம் வந்து பயங்கர ரெஃபரன்ஸ்லாம் இருந்துச்சு அவங்களோட படத்துல. கண்டிப்பா வந்து ரெஃபரன்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லைங்க. இப்போ எனக்கு என்னன்னா கும்கி படம் பர்சனலாக பிடிக்கும், அப்புறம் காந்தாரா ரொம்ப பர்சனலாக பிடிக்கும், 1001 பர்சனலாக பிடிக்கும். இதெல்லாம் மிக்ஸ்டாக நம்ம ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணால் எப்படி கிரியேட் பண்ணலான்னு யோசிச்சோம். ஸோ அந்த படம் மாதிரியே இருக்குமா? நீங்கள் சென்டினல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. என்னங்க கேள்வி, இப்போ இந்தியா தானே, நீங்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு தெரியுமா? அது எப்படி தெரியாம? அதுல சென்டினல்ஸ்னு ஒரு ட்ரைபல் பீப்புள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த ட்ரைபல் தெரியும், பேர் நீங்க சொன்னீங்க. அவங்க ஃப்ளைட்ல போனா கம்ப தூக்கி அடிக்கிறாங்க தெரியுமா மேல? அது கேள்வி. எதனால அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்னமும் தெரியாது இது மாதிரி உலகம் இருக்குன்னு. ஆமா, அவங்க ஷூட்டே பண்ணக்கூடாது இல்ல, அவங்க ஷூட் பண்ண அங்க போக அவங்களுக்கு தெரியாது இது மாதிரி டெக்னாலஜி இருக்கு, வளர்ந்துட்டோம் அப்படின்னு தெரியும். நம்மலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏலியன்ஸ். ஸோ அவங்க இங்கே அடிக்கிறது, அங்கே போன யாரும் உயிரோட ஒரு ஆள் போயிருக்கான், அந்த சர்வேயர் அடிச்சு கொண்டுட்டாங்க. ஸோ அது மாதிரி நான் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கேன். மீன்ஸ் இது மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கலாம்
அந்த அந்த அப்படி அந்த அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். நீங்க போய் படம் பாருங்க சோ உங்களுக்கு அந்த படம் மாதிரியே இருக்காது. காந்தாரா மாதிரி, கும்கி இல்லை மாதிரி ஒரு இருக்காது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது எப்படின்னா அதுதான் சென்டிமெண்ட்ஸ் உண்டுதான். இது ஒரு கமர்ஷியலுங்க. நீங்கள் வந்து எப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு பார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இல்லை எல்லாத்துக்கும் கேரக்டரைசேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒரு டீம், இது மாதிரி டீம், இது மாதிரி டீம், இது மாதிரி டீம்னு அதான் சொல்கிறது. மகாசீனா டிவைன் கார்டியன்னா அதுதான். ம். இப்போ அந்த டிவைன் கார்டியனுக்குள்ளே என்னென்ன மேட்டர் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கேன். யாழிமலைன்னு ஒரு யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸ்க்குள்ளே குரங்கணின்னு ஒரு கிராமம், குரமணி கிராமத்துக்குள்ளே யாழீஸ்வரன் ஒரு கடவுள். அதுதான் இந்த பார்ட். ஓகே. ஸோ சூப்பர். அது ஒரு ஃபேண்டசி மேட் தான் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃபேண்டசி தான். இல்லை ஃபுல் ஃபேண்டசி இல்லை, நம்ம உண்மையான கதைகளும் தழுவி இருக்கும். அதில் கொஞ்சம் ஃபேண்டசியை ஆட் பண்ணியிருப்பேன். ஓகே. இப்போ அடுத்த செக்மெண்ட் வந்து ஒரு சாப்பாடு செக்மெண்ட். டீ கொடுத்து உங்க எல்லாருமே வெல்கம் பண்ணியாச்சு. அண்ட் எல்லாருக்குமே தெரியும் ஸ்ருஷ்டி வந்து சூப்பரா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியா டிஷ்ஷஸ்லாம் வந்து சூப்பரா சமைப்பீங்க. இப்போ வந்து உங்களோட ஃபேவரட்ஸ் வந்து ஆடியன்ஸ்ட்ட சொல்ல போறோம். 2 பேரோட ஃபேவரட்ஸும். Okay. ஓகேவா? உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கும் கடகடகடன் பதில் சொல்லணும். இல்லனா அதே பாவக்காய் ஜூஸ் தான். ஓகே? Are you guys ready? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. ஓகே. இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? இட்லி சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் மீன் குழம்பு. மீன் குழம்பு. மீன் குழம்பு. ஓகே. இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா இல்ல ஆட்டுக்கால் பாயாவா? ஆட்டு மீன் மட்டன். I'll go with தேங்காய். தேங்காய் பால். நீங்க ஆட்டுக்கால் பாயாங்க. ஆட்டுக்கால் தான். ஓகே. தயிர் சாதமா தக்காளி சாதமா? கர்ட். தயிர் சாதம். டொமேட்டோ. தக்காளி சாதம். ஓகே. பீட்சாவா பர்கரா? ரெண்டுமே பிடிக்காத பர்கர். வேற வழி இல்லனா பர்கர். பீட்சாவா பர்கர்? பர்கர். பர்கர் தான். ஓகே. நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? நூடுல்ஸ். சவுண்ட் பாத்தீங்களா? ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ். ஓகே. சிக்கன் 65ஆ பிரெட் ஆம்லெட்டா? பிரெட் ஆம்லெட். பிரெட் ஆம்லெட். 65 மதிக்கவே இல்ல. ஓகே. மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? மிளகா பஜ்ஜி சில்லி ரைட்? சில்லி பஜ்ஜி. சில்லி பஜ்ஜி ஸ்பைசி தான் சாப்பிடுவீங்களா? நோ பட் வித்அவுட் ஸ்பைஸ் தானே இருக்கும் அது. செம்ம காரமா இருக்கும் மிளகா பஜ்ஜி. இல்ல பெரிய மிளகா காரம். பெரிய மிளகா. சரி மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? எனக்கு முட்டை போண்டா. முட்டை போண்டா. ஓகே. நண்டு ரசமா தக்காளி ரசமா? நண்டு ரசம். நண்டு மிஸ் கிராப். நண்டு ரசம். நண்டு ரசம். மசாலா வடையா மெது வடையா? மசாலா வடையா மெது வடையா? மெது இஸ் தட் ஓட்ட வடை. வடை பிடிக்காது. வடை பிடிக்காதா? சரி வேற வழியே இல்ல, 2 தான் சாப்பிடணும் சர்வைவல்க்குனா. மெது வடை, மசால் வடை. மெந்து வடை. மெந்து வடை. ஓகே. மசால் வடை. மசாலா தாங்க நமக்கு. பருப்பு வடை தானா? Okay. Parpa, that goal wala, that some this, no ote. No ote. That no ote wala. No ote wala. நீங்க தான் ஓட்ட வடை சொன்னீங்க. No, sorry, change. No. மசால் வடை. மசாலா. நீங்க அது இங்கிலீஷ்லயும் கன்வர்ட் பண்ணிருங்க. No ote, மசால் வடை. Okay. ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆரஞ்சு ஜூஸ். ஆப்பிள்ங்க. Okay. இட்லியா தோசையா? இட்லி. தொட்டுக்க மீனி? சைடு டிஷ் சாம்பார். சாம்பார் தான். இட்லியா தோசை? And red chutney. And green chutney. ரெட் கிரீன் சாம்பார். வை ஒயிட் சட்னி தேங்காய் சட்னி? போரேஜ். ஓகே. இட்லியா தோசையா? தோசைங்க. தொட்டுக்க? அது கொத்தமல்லி சட்னி. கொத்தமல்லி சட்னி. That is கொத்தமல்லி சட்னி. நைஸ். முடிஞ்சிடுச்சு. ஆடியன்ஸ்ட்ட வந்து உங்களோட ஃபேவரட் பத்தி கேளுங்க பாரு இப்படி வர சுஷ்டி. படத்தை பத்தி கேளுங்க சொல்லாத. ஓகே இப்போ நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு பெரிய டாஸ்கா இருக்க போகுது. ஏன்னா இதுல தான் வந்து எல்லா ஆர்டிஸ்டும் வந்து ஈஸியா பாவக்காய் ஜூஸ் குடிப்பாங்க. நீங்க 2 பேரும் குடிக்காம இருக்கணும். ஓகேவா? பெஸ்ட்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல டாஸ்க்லாம் இருக்கு. நான் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டாலும் நீங்க தமிழ்ல தான் பதில் சொல்லணும். ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல இருந்தாலுமே பாவக்காய் ஜூஸ். தோல்வியை நீங்க வந்து ஏத்துக்கணும். அப்புறம் நீங்க குடிச்சுங்க பேசாம. அடுத்ததா என்னன்னா நான் கேக்குற கேள்வி பஞ்ச் மாதிரி இருந்தாலுமே சினிமா டயலாக் சொன்னீங்கன்னா அவுட். இந்த செக்மெண்ட் பேரு எக்ஸ்பிரஸோ. ஓகே? எக்ஸ்பிரஸோ. ரெடி? நான் ஒரு ஞானி. ஓகே. நான் ஒரு புத்திசாலி பொண்ணு. ஓகே. யா. என் வழி டார்க். நோ வாட் இங்கிலீஷ்? Oh my god, வார்த்தை தமிழ்ல இருக்கிறதா? Can you do it again? Please. என் வழி தனி வழின்னு சொல்லுவாங்க. கொடுத்துருங்க. சொல்ல அது தனி வழியும் சொல்ல வந்தாங்க, டார்க்கும் சொல்ல வந்தாங்க. தப்புனா தப்பு. உங்களுக்கு ஒரு வார்னிங்னால அவங்களுக்கு ஒரு வார்னிங். ஓகேவா? இதுக்கு மேல நோ. ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவேன். ஓகே? Oh, this is tough, man. யா. என் வழி நல்ல வழி. நல்ல வழி. ஓகே சூப்பர். என் வழி நேர் வழி. நேர் வழி. ஓகே. ஐ லவ் மாட்டீங்களா? பூனை. ஓகே. ஐ லவ் மை செல்ஃப். இங்கிலீஷ். இதுக்கு மேல முடியாது. இதுக்கு மேல கொடுங்க ப்ளீஸ் கொடுங்க.
தோல்வியை ஏத்துக்கிறேன்னு ஏன் பையா ஐ லவ் இங்கிலீஷ்ல கேக்குறீங்க? நான் என்ன சொன்னேன், நான் கேட்பேன், நீங்க ஸ்பிளிட் பண்ணி குடிச்சுக்கலாம். அப்படிலாம் கிடையாது. லைட்டா உங்களுக்காக குடிச்சு. ஃபாஸ்டா பனிஷ்மெண்ட் ஜூஸ். கசப்பா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டா சொல்லிடுங்க. ஐ லவ் தமிழ்நாடு. ஓகே, தமிழ்ல பேச சொன்னீங்களா? சூப்பர். ஐ ஹேட் பொய்கன்னு சொல்றவங்க. பொய் சொல்றவங்க. ஐ ஹேட் கோவம். கோபம். ஓகே, என் வாழ்க்கையில் சினிமா. பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கையில் சினிமா பிடிச்சது. ஓகே. Oh my god. என் வாழ்க்கையில் சினிமா. வாழ்க்கையே சினிமா. அற்புதம். நான் அடிக்கடி சிரிப்பேன். ஓகே. நான் அடிக்கடி இறக்கப்படுவேன். என் வாழ்க்கை நேர்மைக்கு தமிழ் மீனிங் நேர்மை தான். நேர்மை. ஓகே, என் வாழ்க்கை என் கையில். ஏய் நைஸ். இருக்கா டயலாக் அப்படி? இருக்கு. என் வாழ்க்கை என் கையில் இருக்கு. இல்ல. ஐயோ. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. இல்ல இன்னும் தெரிஞ்சுக்கல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம். உங்களுக்கு இல்ல ஆல்ரெடி இன்னொன்னு அது. இல்ல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்கணும்ட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா. சினிமா. திரைத்துறை. இங்கிலீஷ். திரைத்துறை. இல்ல ஆக்சுவலி சினிமாங்கிறது தமிழ் இல்லையா? திரைத்துறை தான். இப்பதாங்க குடிச்சாங்க. எங்க போதுங்க, அவங்களுக்கு கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச சினிமா தமிழ் இல்லையா? திரைத்துறை சொல்றேனே. திரைத்துறை எனக்கு தெரியுது. திரைப்படம், திரைத்துறை. இவரக்கமே இல்லையா அவனுக்கு? ஓகே, எனக்கு கோபம் வந்தா சிரிப்பேன். ஓகே, எனக்கு கோபம் வந்தா யோசிப்பேன். ஓகே, நான் ஜாலியா இருந்தா அழுதுருப்பீங்க. வித்தியாசமான ஒரு நபரா இருக்காங்கப்பா. அவங்க ஆன்சர் நேர்மையா ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு. அப்ப தப்பா சொல்றீங்களா நீங்க? தமிழ்ல என்ன வருது அது அவங்களுக்கு வாயில வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அத கூட நேர்மையா தான் பதில் சொல்லணும். நேர்மை இப்படி வந்து சரி, எனவே பதில் ஃபாஸ்டா சொல்றதுனால ஓகே. நீங்க சொல்லுங்க. ஜாலியா இருந்தா கதை எழுதுவேன். ஓகே. என் காதல். உண்மை. ஓகே. என் காதல் அவங்க உண்மைன்னு சொல்லிட்டாங்க. சொல்லக்கூடாது. நேர்மை. ஓகே. நான் கேட்டது. நான் வாங்குறது. ஓகே. நான் கேட்டது என் வாழ்க்கை. ஓகே. எனக்கு கிடைத்தது. அல்வா சொல்லுங்க தமிழ். நல்ல நடிகர். ஹல்வா கிடைச்சது. ஹல்வா. ஆக்சுவலா நான் சொல்லி கொடுத்தேன். கைச்சி கொடுங்க. சொல்லி கொடுத்து அவரே பாருங்களேன். சொல்லி கொடுத்து அவர்தான் உங்களுக்கு இப்ப அல்வா கொடுத்திருக்காரு. நோ யார். அவர் சொன்னது ஏன் இப்ப சொன்னீங்க? இத சொல்லவே இல்ல. இங்கிலீஷ் and I'm concentrating on that. No. நீங்க என்ன கேளுங்களேன். நீங்க சொல்லுங்க. எனக்கு கிடைத்தது பாவக்காய் ஜூஸ். சரி பாவக்காய் இருங்க. ஜூஸா? எந்த கேள்வியே வரல. நான் சும்மா இதுக்கா சொன்னேன். மகாசேனா டீம் இப்ப 2 பேரும் இல்ல ஆக்சுவலி இது கலந்து நான் நினைக்கிறேன். நெஞ்சு வலிக்குது. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆகாது. சியர்ஸ் குடிச்சிட்டு வேணும். நேர்மை லைஃப் ஃபாஸ்டா 2 பேரும் தோல்வி ஃபுல்லா குடிக்க முடியாது. குடிக்கலாம். குட்டி தான். நல்ல ஜூஸ் தான். என்ன நம்பி குடிங்க. குயிக் ஜல்தி சொல்லணும். ஜல்தி கரோ. ரொம்ப கசப்பா இருக்குல்ல? இன்னும் பரவாயில்ல. ஓகே. அடிக்கடி சொல்ற வார்த்தை. பைத்தியம். ஓகே. அடிக்கடி சொல்ற வார்த்தை. அம்மா. ஓகே. அடிக்கடி சொல்ற பொய். நான் நல்லா இருக்கேன். ஓகே. அடிக்கடி சொல்ற பொய். பொண்டாட்டிட்ட. ஐயோ நானே மாட்டிக்கிட்டேனே. அடிக்கடி சொல்ற பொய்யா? பொண்டாட்டிட்ட என்ன பொய்? சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டீங்க. அப்படியே கண்டினியூவேஷன் சொல்லுங்க. வெளியே போலாம். ஆனா வெளில கூட்டே போக மாட்டீங்க. சோ சேட். ஓகே, முடிஞ்சிடுச்சு இந்த செகண்ட். நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து பாவக்காய் எனக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லி குடிச்சு வச்சிங்க. அதோ அவர்ட்ட கேளுங்க. அல்வாவையும் கொடுத்து பாவக்காவையும் குடிக்க வச்சாரு. அல்வா ஓகே, நான் சாப்பிடுவேன். ஓகே. அண்ட் நம்ம ஷோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். பின்னாடி பார்த்தா தெரியும் அந்த செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அழகா சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சூப்பர் செலிபிரிட்டிஸ் நீங்க வந்திருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்து சைன் வாங்கலனா எப்படி? ஆமா கரெக்ட் தான். யா, அந்த கப்போட உங்க கப்பும் அங்க போய் சூப்பரா இருக்க போகுது. சைன் பண்ணிடலாமா? யா, இந்த கப்ல தான் நீங்க சைன் பண்ணணும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமாக நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க. இப்போ ஒரே சென்டென்ஸ்ல வந்து ஆடியன்ஸ் அப்படியே சூப்பராக கவர் பண்ற மாதிரி சொல்லுங்க. மகாசேனா படத்தை ஏன் தியேட்டர் போய் பார்க்கணும்?
சுஷ்டி? மகாசேனா எதுக்கு பார்க்கணும் நான் சொன்னோன்னா, தட் இது வந்து உங்கள தமிழ் மக்களுக்கு புடிச்ச கதையா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு அழகான இந்த மாதிரி அருமையா வில்லேஜ் ஸ்டோரி விச் ஹேஸ் ஆல் த கன்டென்ட் உள்ள தமிழ் மக்கள் இப்படி இருப்பாங்க. அதே மாதிரி ஸோ மகாசேனா வந்து ஃபுல் பேக்கேஜ் ஃபுல் மீல் மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அத நான் நம்புறேன். ஆஹா! வெரி நைஸ். டைரக்டர் அவர்களே? ஆக்சுவலா நான் வந்து தமிழ் மக்கள்கிட்ட சொல்றது விஷயம் தான். ஏன் மகாசேனா பார்க்கணும்? மகாசேனா இப்போ ஒரு அவெஞ்சர்ஸோ, அவதாரோ நீங்க ஒரு கம்பேரிட்டிவ்லி ஸ்கேல் ஆஃப் பட்ஜெட்டா அது பெரிய பட்ஜெட்டா இருந்தாலும், எங்களுக்கு கிடைச்ச பட்ஜெட்ட வச்சு, எங்களோட ஊர் கலாச்சாரத்தையும், எங்க கடவுளையும் வச்சு, நாங்க ஒரு யுனிவர்ஸ் யாழிமலைன்னு ஒரு யுனிவர்ஸ் கிரியேட் பண்ணி, ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். விமல் சாரும், சிஸ்டியும் நடிக்கிற ஃபர்ஸ்ட் படம் இதுதான். விமல் சாரும், எலிஃபேண்ட் நடிக்கிற ஃபர்ஸ்ட் படம் இதுதான். ஆஃப்டர் லாங் டைம் ஜான் விஜய் சாரும், விமல் சாரும் நடிக்கிற படம் இதுதான். விமல் சார் ஆஃப்டர் லாங் டைம் பண்ற ஒரு மாஸ் படம் இதுதான். எல்லாத்தையும் மீறி படங்கள் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்காக, தமிழ் மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம். நீங்க கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தயவு செஞ்சு தியேட்டர்ல போய் படம் பாருங்க. படம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ நான் எதிர்பார்க்குறேன். ஹோப் இது கிறிஸ்மஸ் வரையும் இந்த செலிப்ரேஷன்ஸ் தொடரும்னு நான் நம்புறேன். ஆஹா! 2 பேருமே வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. இவ்ளோ நேரம் கியூட்டா, பப்ளியா, எதார்த்தமா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த ஷோ புடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். மகாசேனா மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். தேங்க்யூ ஜெயந்தி.